என்னென்னமோ பக்கோடாலாம் போட்டு பார்த்துருப்பீங்க. முந்திரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனில் பக்கோடா போட்டு பார்த்துருப்பீங்க. வெங்காயத்தில் எல்லாத்துலேயுமே பக்கோடா போட்டுட்டாங்க. ஆனால் நம்ம இன்னும் குலோப் ஜாமுன் மாவில் பக்கோடா போட்டது இல்லைல்ல, அதை இப்போ தான் பண்ண போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுன் மாவில் வந்து பக்கோடா போடுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டே இல்லைங்க. நாங்கள் என்ன பண்ணலான்னு யோசிச்சுருந்தோம் அப்படின்னா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு, கடலை மாவு இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காய பக்கோடா நல்லா முறுன்னு போட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வெங்காய பக்கோடா போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ண ஆனால் அதில் உள்ள கடலை மாவை ரெடி பண்ண மறந்துட்டோம். கடலை மாவே இல்லை. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்மா. தம்பி சொன்னாம்மா குலோப் ஜாமுன் மாவு இருக்கு கேட்கல. குலோப் ஜாமுன் மாவுல எல்லாம் பக்கோடா போட மாட்டாங்கன்னு சொன்னால் கேட்கலங்க. ஆமா நான் செய்கிறேம்மா குலோப் ஜாமுன் மாவில் பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ஏதோ செய்வோம் இருக்கிற எல்லா பொருளையும் போட்டுன்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. தம்பி இப்போ கொஞ்சம் ஆர்வமாக இருக்கான். என் வயசில் வந்தோன்னா தான் தெரியும் இந்த சமையல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்காதுடா அப்படின்னு. எங்கே இப்போ சொல்கிற ஆர்வத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கான், பார்ப்போம் எப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் தான் பிசைஞ்சு கொடுத்தேன். கண்ணெல்லாம் எரியும் இல்லைங்க சின்ன குழந்தைக்கு. அதனால் வந்து வெங்காயம், இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு கொடுத்தேன். அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரக பொடி போட்டோம். அது கூடவே உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா பூண்டெல்லாம் நசுக்கி போட்டுக்கிட்டோம் ஃப்ளேவருக்கு. இது கன்றாவியாக தான் இருக்க போகுதுன்னு என் மனசில் தோணிக்கிட்டே இருக்குது. இதில் சேர்த்த பூண்டு ஒரு கேடு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சூடான எண்ணெயெல்லாம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோங்க. மாவு வந்து இன்னும் கொஞ்சம் போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டு செஞ்சோம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது பார்த்தா தனித்தனியாக பிரிஞ்சு போணுச்சு. இது கண்டிப்பாக சொதப்பதாண்டா போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இது எல்லாத்தையும் நல்லா வறுபட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொண்டு போய் கொடுத்தா, தயவு செய்து இதை வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க, இந்த ரெசிபியை வேற நீங்கள் வீடியோவை வேற அப்லோட் பண்ண போறீங்க, கழுவி ஊற்ற போகிறாங்கன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோங்க. சுத்தமாக கேவலமாக இருந்துச்சு, சப்புன்னு இருந்துச்சு. அந்த குலோப் ஜாமுன் மாவோட டேஸ்ட் இருந்தது, ஆனால் அது பக்கோடா மாதிரியே இல்லைங்க. பக்கோடானா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, இது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதனால் தயவு செய்து யாரும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுறதே மறந்துடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணணும், இந்த கோக்கில் ட்ரை பண்ணுறது, மீனில் மில்க் ஷேக் போடுறது அந்த மாதிரி நான் கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் அது வேஸ்ட்டாக போயிடுமேன்னு தாங்க நாங்கள் இந்த மாதிரி வந்து விஷப்பரீட்சையிலலாம் இறங்குறது இல்லை. ஆனால் என் பையன் தான் கேட்கவே இல்லை. அம்மா எல்லாரும் வந்து மீனில் கூட மில்க் ஷேக் போடுறாங்கன்னு அவன் தான் தூண்டி விட்டான். அதனால தான் இந்த ரெசிபியை செஞ்சு வேஸ்ட்டாக போச்சுங்க. என் மாமியாருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் தூங்கவே மாட்டாங்க. ஐயோ இவ்வளோ பொருள் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அது கிடக்கட்டும், அப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1 kg பட்டர்ஸ்காட்ச் கேக் ஒன்று ஆர்டர் வந்துச்சு. அதை பேக் பண்ணி அதை வந்து வீட்டில் கொடுத்துட்டு போயிட்டேன். அதை வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க கஸ்டமர். அப்புறம் வந்து மற்றது எல்லாமே நான் எதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு அவுட்டோர் செட்டிங் வந்து நம்ம வந்து வெளியில் போக போகிறோம். அந்த அவுட்டோருக்காக வந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டு இருக்கேங்க. கீழே வந்து ஒரு 4 kg கேக்கு தனியாக பேக் பண்ணணும். டாப் டயர் வந்து 1 kg கேக்கு தனியாக பேக் பண்ணணும். ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்கெல்லாம் போய் வந்து அவுட்டோரில் செட் பண்ணுறதே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ஆசையாக இருக்கும். எல்லாரும் வந்துட்டு எப்பா இப்படியெல்லாம் கேக் வந்து டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களா? யோசிக்கிறது மட்டும் இல்லை, என்கிட்டே கஸ்டமர் சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்துட்டு ஹோம்மேட் கேக்குக்கு அந்த ஒரு அளவுக்கு சப்போர்ட் இருக்குங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து சுத்தமாக ஹோம்மேட் கேக்ஸ்னால் கண்டுக்க கூட மாட்டாங்க, ஆனால் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் வந்து உங்கள் ஊரில் ஹோம்மேட் கேக்ஸ் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க. இந்த கேக் பற்றி மட்டும் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, பாக்கியா டேபிள் ட்ரீட் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கேக்கை பற்றின வீடியோஸ் தான் இருக்கும். அதில் கேக்கை பற்றின நாலேஜ் வந்து யாராவது ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். புது டிசைன்லாம் நிறையா வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள்.